எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருப்பாங்க, சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க. ஒல்லியாக இருக்கிறீங்க கொஞ்சம் வெயிட் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க, குண்டாக இருக்கிறீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ நானுமே அதை தான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன், கொஞ்சம் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீக்ஸாகவே அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். ஆனால் கொஞ்சம் நேற்று ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணனா உடம்பு சருன்னு இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால் நானும் ட்ரை பண்ணேன். நேற்று கொஞ்சம் ஹெவியாகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒர்க்கு போகிற ப்ளேஸில் நைட்டு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ஒன்றும் தெரில. இன்றைக்கி நைட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன், காலையிலையும் பண்ணுவேன். நைட்டு பண்ணிட்டேன், கொஞ்சம் ஹெவியாக பண்ணதுனால காலையில் ஒர்க்கு போயிட்டேன். ஆனால் அங்கே போயிட்டு நடக்க முடியல என்னால். முட்டிக்காலுக்கு மேலெல்லாம் பயங்கரமாக ரத்தம் கண்ணிக்குச்சு. நார்மலாகவே நடக்க முடியல, சத்தியமாக சொல்கிறேன். நார்மலாக நடக்கிறப்ப அந்த கால் மடக்கி சரியாக நடக்கிறப்ப கீழே விழுற மாதிரி அந்தளவுக்கு வலி. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் ஏற முடியல, நடக்க முடியல, உட்கார்ந்தோம்னா எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. இது மாதிரி ஒரே பெயின். இன்றைக்கெலாம் செம்மையாக கால் வலி தாங்க முடியல. என்னடா பண்ணுறது, என்னடா அது உடம்பு குறைக்கணுமே, இப்படி எக்ஸசைஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி வலி வருது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் யூடியூப்பில், என்னடா இந்த மாதிரி ஆகுது, அப்போ எப்படி தான் உடம்பை குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி பெயின் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு கண்டினியூஸாக இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸசைஸ் விடக்கூடாது, திரும்ப கண்டினியூஸாக பண்ணணும். அது பண்ணோன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். அது அப்படி தான் இருக்கும். ஒரு 3-4 டேஸ் பண்ணோம்னா அது சரியாக போயிடும். ஓகே, நம்ம எப்படியாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதில் தான் இருக்கேன். கலாய்ப்பீங்க, பரவாயில்ல, கலாய்ச்சிட்டு போங்க. பட் எனக்கு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஓகே கைஸ், நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.